Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu asyhadu an la ilaha illallah wa asyhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உத்தம நபிகளாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் தாவீன்களின் மீதும் தபோத்தாவீன்களின் மீதும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுடைய மாபெரும் கிருபையினால் அவன் கடமையாக்கிருக்கிற இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அதிலும் குறிப்பாக பூமியையும் அதில் மனிதர்களையும் படைத்து இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதற்காக ஏராளமான நபிமார்களை நமக்கு அனுப்பி அந்த நபிமார்களுக்கு வழியையும் கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்படி வந்த ஏராளமான நபிமார்களில் இறுதியாக வந்த நபியாக இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நபியாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்? திருமறையை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த திருக்குர்ஆனாகப்பட்டது ஆரம்ப காலத்தில் அருளப்படும் பொழுது அந்த அறியாமை காலம் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? அறியாமை கால மக்களாக, ஜாக்கிரியா மக்களாக, காட்டு மிராண்டிகளை போல சொல்லுவார்கள், அதை போல இருந்த ஒரு மக்களை இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர்களாக, சிறந்த உம்மத்துக்களாக எது மாற்றி காட்டியது? அவர்கள் எப்படி மாறினார்கள்? இதை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த திருக்குர்ஆனாகப்பட்டது எவ்வளவு அருமையாக அவரிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஒரு 20-30 வருடத்திற்கு முன்னால் இந்த திருக்குர்ஆனாகப்பட்டது நம்மளுக்கு எப்படி கிடைத்திருக்கிறது? தமிழ் மொழியில, நம்மளுடைய மொழியில கிடைத்திருக்கிறது.
அது எப்படி அங்கே இறக்கி அருளப்பட்டதோ, அது எப்படி எழுதப்பட்டதோ அதை போலத்தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலே கிடைத்தது. அதை பார்ப்பவர்கள், அதை எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால், அதை குளிக்காமலோ ஒழு செய்யாமலோ தொடக்கூடாது. ரொம்ப ஒரு கண்ணியமாக, ஒரு பயபக்தியாகத்தான் அந்த குர்ஆனை நம்ம தொடணும். இல்லைன்னா என்ன செய்ய, அல்லாஹ்விடத்துல நமக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சிரும், நமக்கு சாபம் கிடைச்சிரும், அப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்யும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னால போனாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க தெரியாம கால் பட்டுருச்சு, கை பட்டுருச்சுன்னா கூட நம்மள பெரியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏச செய்வார்களா இல்லையா? அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி கிடைத்தது? அப்ப அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், கருத்தாக கிடைக்கவில்லை. எப்படி கிடைத்தது? அவர்கள் அரபு மொழியாகவே அதை படித்து மனனம் செய்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இது அப்படி பின்னாடி போகும். 1400 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய அருமை சஹாபா பெருமக்கள் அதை மனதிலே ஏந்தி வைத்திருந்தார்கள். நிறைய சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மனனம் செய்து வைத்தார்கள். ஏன் மனனம் செய்தார்கள் தெரியுமா? அது அவர்களுடைய தாய்மொழியில் இருந்தது. அவர்கள் தாய்மொழியில் இருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அந்த செய்தியை எடுத்து உரைக்க அவருடைய மனதில் பசுமரத்தாணி போல அது பதிந்தது. அப்ப என்ன நடக்கும்? ஒரு செய்தி இது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது ஹராம் தான். அந்த வசனத்தை அவர்கள் கேட்டாலே என்ன ஆயிடும்? அந்த காலத்தில் அது ஹராம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க? பின்பற்றி கொண்டே வந்து விடுவார்கள். ஆனால் அப்படியே இப்ப வாங்க, இந்த காலத்தில் எவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கிறது. அதற்கு முதல் காரணமாக இருந்தது நம்மளுடைய ஹஜரத்துமார்கள், உலமாக்கள் தான். ஏன் அவர்கள் அதை மாற்ற விடல? அப்படியே கையில் கிடைத்து கருத்தை நீங்க படிக்க கூடாது, தமிழ்ல படிக்க கூடாது குர்ஆனை என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் எல்லாம் இன்றும் இருக்கிறார்கள். அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி புரிய முடியும்? தமிழ் வேண்டாம், வேற ஒரு மொழிக்காரனாக இருந்தால் எப்படி அதை புரிந்து கொள்வான்? அப்ப அரபுல மனனம் செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்திலே. ஆனால் அவருடைய கருத்து எப்படி அவர்களுக்கு புரிகிறது? அப்ப கருத்து புரியல. அந்த கருத்து புரியாதன் காரணமாகத்தான் இவ்வளவு தர்காக்கள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தர்காக்கள் நீங்க போய் கேளுங்க, எதற்காக மக்கள் அங்கே செல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கிறது, எனக்கு நிறைய வேதனை இருக்கிறது, எனக்கு நிறைய துன்பம் இருக்கிறது, இதையெல்லாம் அங்கே சென்று நான் முறையிட்டால் எனக்கு சரியாயிடும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 10 பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது என்று சொன்னால் அதில் 2 பிரச்சனை நம்ம எதுவுமே செய்யாமலே நம்ம விட்டு போயிடும். அப்படித்தானே? எதுவுமே செய்யாம காலப்போக்கிலேயே ஆகிவிடும். ஒரு சின்ன காயம் கையில பட்டுச்சுன்னா கூட நீங்கள் மருந்து தடவே இல்லை என்றால் என்ன ஆகும்? 1 வாரம் 10 நாள்ல அது தன்னைத்தானே தன்னுடைய உடம்பு சரிபடுத்திக் கொள்ளும். அதே போல இந்த பிரச்சனைகளில் 2-3 பிரச்சனைகள் நடக்கும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஆனால் இவர்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள்? அந்த தர்காவிற்கு போய் நம்ம ஜியாரத் செய்து அவரிடத்தை வேண்டுதல் வைத்ததனால தான் சரியாகிறது என்னும் கருத்தை சொல்லக்கூடிய மக்கள் இன்றும் நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப இந்த கருத்தை தடுக்க வேண்டிய கொடூரமாக ஒடுக்க வேண்டிய உலமாக்களே இந்த குர்ஆன் வசனத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அதிகமாக உள்ள போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டார்கள், இவர்கள் நல்லடியார்கள், இவர் நன்மையான மக்கள், இவரிடத்திலே நீங்கள் சொன்னால் அதை அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எத்தி வைப்பார்கள். என்ன சொல்லுவாங்க? நீங்க போய் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே எடுத்து கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா? அப்படியே வச்சுக்கிறீங்க. அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை எடுத்து கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும், இடைத்தரகருக்கு ஒரு ஆள் வேணும். இந்த முறை எங்கிருந்து வருது? நமக்கெல்லாம் தெரியும். மாற்று மாசம் அவர்கள் என்ன செய்வாங்க? கோயில்கள்ல ஒரு இடையில ஒரு ஆள் இருப்பார், பூசாரி என்று. அவரிடத்துல தான் போக முடியும், அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது. கடவுளிடத்தில், அந்த சிலை இடத்தில் அவர்கள் போக முடியாது. ஏன்? இடையில இடைத்தரகர்கள் இருப்பார்கள்.
அதை அப்படியே பார்க்கிறார்கள், அப்படியே காப்பி இந்த பக்கம். அப்ப இந்த அவுளியா இருக்கிறாரு, இந்த நல்லடியா இருக்கிறாரு, இவரிடத்தில் நம்ம கோரிக்கை வைத்தால் இவர்கள் லேசாக அல்லாஹ்விடத்தில் வைத்து விடுவார்கள் என்று சொல்லி மடைமாற்றி இந்த இப்ப தமிழகத்திலே அதிகமான மக்கள் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அது ஒரு வழி. இரண்டாவதாக இது செய்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், பெரும் பாவம் நமக்கு தெரியுமா இல்லையா? அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பாவம் என்னது? அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. யாராக இருக்கட்டும், இந்த பொருளாக இருக்கட்டும், அல்லாஹ்விற்கு இணையாக ஒரு பொருளையோ, ஒரு மனிதரையோ, ஒரு மரத்தையோ, ஒரு கல்லையோ, ஒரு சிலையோ உட்கார்ந்து இருக்குதோ, படுத்திருக்குதோ, எதுவாக இருந்தாலும் அதனிடத்திலே அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டிய கோரிக்கையை இது இடத்திலே வைத்தால் என்னது? இணை வைப்பு. இணை வைப்பு என்னது? இருக்கக்கூடியதிலேயே பெரிய பாவங்கள்ல முதலானதாக பாவம். அந்த பாவம் செய்தால் இன்னும் தண்டனை கிடைக்கும், நரகம் கிடைக்கும். என்ன நரகம்? நிரந்தரமான நரகம் கிடைக்கும். நிரந்தரமான நரகம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமானவர் இருக்கிறாரு, ஒரு தவறு செய்கிறாரு, அந்த தவறு அல்லாஹ் மறுமையில பிடித்து ஒரு தண்டனை கொடுக்குறான்னு வைங்க, ஒரு 10 வருடத்திற்கு நரகத்தில் போடுறான். போட்ட பிறகு என்ன செய்வான்? அல்லாஹ் திருப்பி எடுத்துக்கிடுவான். ஒரு மக்கள் செய்யக்கூடிய தவறுகள்ல கொஞ்சம் பாஸ் ஆகாம கொஞ்சம் அப்படி போயிட்டோன்னு வைங்க, அந்த இடத்துல தண்டனை நிறைவேற்றி விட்ட பிறகு நீங்க சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அழைத்துக் கொள்ளுவான். ஆனால் இந்த நரகமாகப்பட்டது எப்படி தற்கொலை செய்பவனுக்கு நிரந்தர நரகமோ, அதை போல இந்த விஷயத்தை செய்தவனுக்கு நிரந்தரமான நரகம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. மாற்று மதத்தவர்கள் வழிபட்டு அந்த பக்கம் போறான், அவனுக்கு தெரியாது, அவன் அப்படியே போய் நரகத்தில் விழுந்தா அவனுடைய தவறு. ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள், ஐவேளை தொழுகக்கூடியவர்கள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ரா செல்லக்கூடிய எல்லா நன்மையும் செய்வான். ஆனா என்ன நடக்கும்? அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு தாயத்தை தொங்க போட்டால் அந்த தாயத்துக்குள்ள என்ன இருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஐத்தல் குறிச்சி எழுதி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்ப அதுல அல்லாஹ்வுடைய பவர் இருக்கிறதாக நம்புறது. இப்படி எதை செய்தாலும் என்ன அர்த்தம்? நிரந்தரமான நரகத்திற்கு அவர்கள் எத்தி வைக்கப்படுவார்கள். அவர்கள் அந்த நரகத்திலிருந்து திரும்பி வரவே முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய இந்த சமூகத்திலே இந்த 30-40 ஆண்டு காலமாக குர்ஆன் தமிழ்ல வெளிவந்துருச்சா? வெளிவந்த பிறகு மக்கள் படிக்கிறார்கள். படித்து யோசித்து சிந்தனை செய்து ஒரு சில அறிஞர் பெருமக்களுடைய கடும் முயற்சி அங்க நடக்குது. ஆமா, இது தவறாச்சு, இது செய்யக்கூடாது, அல்லாஹ் குர்ஆனை ரொம்ப கடுமையா கண்டிக்கிறானே, அப்ப இதை எப்படி இவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நாடாமல் நடக்குது. அல்லாஹ் நாடி அந்தந்த மனிதர்கள் என்ன செய்து நடக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க? இவ்வளவோ விஷயங்களை சொன்னாங்க. ஆரம்பத்திலே சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு பெருமக்கள் சொல்றாங்க, ஆம் ரசூலுல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டீங்க. 3 தடவை கேட்கிறார்கள். 3 முறையும் நம்முடைய சஹாபாக்கள் அப்படிதான் சொல்லுகிறாங்க. அதற்கு என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை கைகளை உயர்த்தி இதற்கு அல்லாஹ்வே சாட்சி. அப்ப மார்க்கத்தை சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பு, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு, அந்த முழுமையாக்கப்பட்ட பொறுப்பை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்திலேயே என்ன செய்யறாங்க? அதை முடிச்சு வச்சுட்டாங்க. மார்க்கம் என்னது? அவங்க உயிரோட இருக்கும்போது முடிஞ்சிருச்சு. இன்னும் சொல்றாங்க, இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். இப்ப சில உலமாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன தெரியுமா? சஹாபா பெருமக்களை விடவும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்களா? இப்படி கேட்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய உலமாக்கள் சில பேருக்கு என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, சஹாபா பெருமக்கள் இந்த குர்ஆனை புரிந்தது போல அதை விட அதிகமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன? அந்த ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரையில நபிகளார் நமக்கு சொன்னது என்ன? சஹாபா பெருமக்களுக்கு சொன்னது, வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். அடுத்து சொல்றாங்க, உங்களை விட அவர்கள் அதிகமாக புரிந்து கொள்வார்கள். எப்படி புரிவாங்க? குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்குது, 55வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பான். இரும்பு என்ன ஒரு வசனம் தான், ஒரு லைன் தான் வரும். அது என்ன லைன் சொன்னா, அந்த இரும்பு மேலிருந்து கீழே இறங்கி இருக்கிறது. இரும்பு எங்க வந்துச்சு? பூமியில. எப்படி வந்துச்சுன்னா மேலிருந்து கீழே வந்துச்சு. இதுதாங்க வசனம். அவ்வளவுதான். இதுல என்ன புரியும்?
அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் என்ன புரிந்திருக்கும் யோசிங்க. தூதர் சொல்றாங்க, அந்த வசனத்தை நம்ம எட்டி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை ஒரு சட்டமாக ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. அப்போ இந்த வசனத்தை அவர்கள் எத்தி எத்தி வைக்க நம்மகிட்ட வந்து கிடைச்சிருச்சு. இப்பொழுது சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சி செய்து, இரும்பு இருக்கு இல்லையா, அயன், அந்த இரும்புடைய ஒரு குறிப்பிட்ட தனிமம் இந்த உலகத்தை சார்ந்த பொருளே கிடையாது. அந்த இரும்பு அந்த தனிமத்தை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 1,00,000 டிகிரி செல்சியஸ் தேவைப்படுகிறது. யார் சொல்றீங்க? சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள்ல முடிந்த பிறகு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த இரும்பை உருவாக்குவதற்கு இந்த பூமியில இடமே கிடையாது. இந்த பூமியுடைய அதிகமான வெப்பம் என்னது? 3000 டிகிரி செல்சியஸ். இன்னும் அதிகமா சொல்ல போனா பூமியோட மையப்பகுதியில 4000 5000 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. அதே மாதிரி சூரியன்ல கொண்டு போனீங்கன்னா மேல் பரப்புல 6000 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. அதனுடைய உட்பகுதியிலும் 10,000 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. அதுக்கு மேல இல்ல. ஆனா 1,00,000 டிகிரி செல்சியஸ் எப்படி வந்தது? நம்ம இரவு நேரத்தில் நம்ம நட்சத்திரமா பார்க்கிறோம் இல்லையா, அந்த நட்சத்திரம் எல்லாம் சூரியன் தான், எல்லாமே சூரியன் தான். இந்த நம்ம சூரியனும் வந்து வெள்ளையாக ஒளி வீசக்கூடியது தான். இந்த இருக்கக்கூடிய துகள்னால தான் மஞ்சளா தெரியுது. அப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரியன் நிறைய பேர்கள்லாம் வரும். அந்த சூரியனுடைய வெப்பம் எவ்வளவுன்னா 1,00,000 டிகிரி எல்லாம் தாண்டி போகும். கோடி 30 கோடி டிகிரி செல்சியஸ், 50 கோடி டிகிரி செல்சியஸ், இதையெல்லாம் தாண்டி போகும். அப்ப எப்பவுமே நமக்கு தெரியும் சூரியன்ல இருந்து ஒரு எரிமலை விழும் பாருங்க. அதே போல அந்த சூரியனில் இருந்து, பெரிய சூரியனில் இருந்து அல்லாஹ் இறக்கி நமக்கு கொடுத்திருக்கிறான். இதுல அல்லாஹ் அடுத்த வசனம் சொல்றான், இந்த இரும்பினால ஏராளமான நன்மைகள் நம்ம இடத்துல இருக்கிறது. லேசா பார்த்தா ஒண்ணும் தெரியாது. அந்த வசனத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அந்த இரும்பினால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது? ஊசி இருக்குது இல்லையா, மிஷின்ல ஊசி தைக்கிறோம் இல்லையா, இந்த ஊசி இல்லைன்னு சொன்னா இந்த சட்டையை தைச்சிருக்க முடியுமா? நன்றாக யோசித்து பார்க்கக்கூடியவர்களே, அந்த ஊசி இல்லைன்னு சொன்னாலே இது எல்லாம் தைக்கக்கூடிய எந்த இடத்தையும் தைக்க முடியாது. அதே போல அந்த இரும்பு பில்லர்ல இரும்பு இறக்குறாங்க கான்கிரீட்ல, அந்த இரும்பு இல்லைன்னு சொன்னா அது கிடையாது. உங்களுடைய வாகனங்கள் கிடையாது, லேத் மிஷின் கிடையாது, கப்பல் கிடையாது, விமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எது இல்லைன்னு சொன்னா அந்த இரும்பு இல்லை என்று சொன்னால் எதுவுமே கிடையாது என்பதற்குரியவர்கள். அப்ப அந்த ஒரே ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனம், இரும்பை மேலிருந்து நாம் இறக்கினோம், அதில் ஏராளமான பயன்கள் நமக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு வசனத்தை இப்ப சிந்தித்து பார்க்க முடியும், இப்பொழுது ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆனா அந்த காலத்துல பண்ண முடியுமா? ஏன்னா தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அதுதான் லிமிட். இன்னும் கடலை பற்றி, ஒளியை பற்றி, சூரியனை பற்றி, தாவரங்களை பற்றி, அனைத்து விதமான விஷயங்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த குர்ஆன்ல சொல்லி வைத்திருக்கிறான். அதே போல தேனியை போன்ற ஒரு அத்தியாயம் இருக்குது. தேன் இருக்குது இல்லையா, அந்த தேன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம், இனிப்பா இருக்கும், பல கலர் இருக்கும். அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். தேன் இருக்குது இல்ல, அது எப்படி உருவாகுது? நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் பூவுல போய் தேனி உட்காருது, அந்த பூவுல இருக்கக்கூடிய எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய கூடுகள்ல சேமித்து வைக்கிறதுன்னு நினைச்சிருப்போம். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா அன்பிற்குரியவர்களே? அந்த தேனியாகப்பட்டது தன்னுடைய பசிக்காக அந்த பூவிலே அந்த இதை வந்து என்ன செய்யுது? பசிக்காக சாப்பிடுகிறது. பசிக்காக சாப்பிட்ட பிறகு அந்த தேனியுடைய வயிற்றுல பலவித சுரப்பிகள், பலவித பரிமாணங்கள் நடக்குது, ப்ராசஸ் நடக்குது. ப்ராசஸ் நடந்து நமக்கு மலஜல பாதை இருக்குது இல்லையா, அதை போல அதுக்கு மலஜல பாதை இன்னொரு பாதை வழியாக அது தேனை சேமித்து வைக்கிறது. இது அப்படியே குர்ஆன்ல இருக்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. இப்பொழுது நமக்கு தெரியல. இப்பொழுது கூகுள்ல போட்டீங்கன்னா எல்லாம் அக்கு வேற வந்துரும். ஆனாலும் நம்மளுடைய மனம் சிந்திக்கல, நம்ம யோசிச்சு பார்க்கல. ஆனால் 1400 வருடத்துக்கு முன்னால் ஒரு மனிதரால சொல்லிருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரால சொல்லிருக்க முடியுமா? அப்ப இது இறைவனுடைய வார்த்தை. அப்ப எவ்வளவு விஷயங்கள் இது இருக்கிறது. அதை போலத்தான் இது. ஏன் இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றேன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு வசனத்திலும் நிதானமாக நீங்கள் யோசித்து பார்த்தால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? மறுமை நோக்கி இருக்கிறோம். நம்முடைய மரணம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. எப்போ நம்ம மரணம் வந்து சேரும் அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்திருக்கணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறையை சரியா ஃபாலோ பண்ணிருக்கணுமா இல்லையா? இப்பொழுது ஸ்கூல் விடுமுறை எல்லாம் விட்டாங்க.
எல்லாம் விடுமுறையில இருக்கிறாங்க. அப்பா பாப்பா கேட்பாரு, ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க, ஆபீஸ் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு எங்கேயாவது போவோம் அப்படின்னு கேட்கும் பொழுது பிள்ளைகள் மனைவி எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, எங்கேயாவது நல்லா வெயிலா இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் குடுகுடுன்னு ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது போலாம், ஏற்காடு மாதிரி ஏதாவது போயிடலாம் சொல்லுவோமா இல்லையா? இங்க இருக்கக்கூடியவர்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்போமா இல்லையா? ஆனால் அன்பிற்குரியவர்களே, மறுமை என்கிற ஒரு பயணம் இருக்கிறது, ஒரு நிரந்தரமான பயணம், அதுக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 2 எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க, அந்த எக்ஸாம்பிளை சிந்தித்து பார்த்தாலே அந்த மனதுக்குள்ள ஒரு பயம் வந்து விடும். அப்ப மறுமை என்கிற ஒரு பயணம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்கு போகணும், இதெல்லாம் செய்யணும்பா அப்படின்னு என்னைக்காவது தன்னுடைய பிள்ளைகளிடத்துல, தன்னுடைய மனைவி இடத்துல, தன்னுடைய சொந்தக்காரர்கள் இடத்துல நாம் பேசியிருப்போமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசியிருப்போமா? எந்த வகையில் இணை வைப்பு காரியம் வந்தாலும் அதை என்ன செய்யணும், நிராகரிக்கவும் செய்யணும். அது மற்ற மக்களிடத்துல அதை நம்ம எடுத்து விடவும் செய்யணும். நம்ம ஹதீஸ்னு படிக்கிறோம் இல்ல, புகாரி ஹதீஸ், முஸ்லிம் ஹதீஸ், நிறைய ஹதீஸ்களை படிக்கிறோம். அந்த ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இரண்டாவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. ஏன் இந்த ஹதீஸ் அறிவிச்சாங்க தெரியுமா? இவ்வளவு ஹதீஸ்களை அறிவிச்சாங்க இல்லையா? ஏன் அறிவிச்சாங்க? அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, என்ன கேட்கப்படுகிறது? அபூ ஹுரைரா இடத்திலே இவ்வளவு ஹதீஸ்களை நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், ஏன் எதற்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்கப்படுகிறது. அப்ப அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை படித்த பிறகு நான் எல்லாத்தையும் அறிவிக்க ஆரம்பிச்சேன். என்ன வசனம் அது? யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் இன்னொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்ட ஒருத்தர் மற்ற மக்களுக்கு பரப்பாமல் தன்னகத்தை எவன் வைத்துக் கொள்ளுகிறானோ அவனின் மீது அல்லாஹ்வுடைய சாபமும், சபிக்க உரிமை பெற்றவர்கள் மலக்குமாருடைய சாபமும் உண்டாகும். அவ்வளவுதான் முடிஞ்சு, ஒரே வசனம். அப்ப நமக்கு தெரியும், தொழுதால், நோன்பு வைத்தால், ஜக்காத்து கொடுத்தால், ஹஜ் உம்ரா செய்தால், புறம் பேசாம மற்ற மக்களுக்கு இது பண்ணாம இருந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்ல நாடி காலத்துக்கு. அப்ப இது தெரியும். எத்தனை மக்களுக்கு நம்ம சொல்லி இருப்போம் அன்பிற்குரியவர்களே. முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு போயிருவோம். அப்ப அந்த இணை வைப்பை பத்தி பேசிக் கொண்டிருந்தோமே, அந்த இணை வைப்பு யார் செய்து கொண்டிருக்கிறா? இப்ப தர்காக்களிலே அதிகமாக வந்து சென்று கொண்டிருப்பது யாரு? உங்களுடைய போன் கான்டாக்ட் எடுத்து பாருங்க, முடிஞ்ச பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாச்சாமாரு, நம்மளுடைய வாப்பா, நம்மளுடைய பெரிய வாப்பா, நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே லைன்ல இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நாம் எத்தி வைத்திருப்போமா? ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை தெரிந்து கொண்ட ஒன்று போதும், ஒரே ஒரு விஷயம், இதை செய்தாலும் இணை வைப்பு தான்ப்பா, இதை நீ செய்யாத, இதை தவிர்த்துக் கொள். அந்த ஒரு விஷயத்தையாவது நாம் மற்ற இடத்துல சொல்லி இருப்போமா? அப்ப நம்மளுக்கு என்ன எண்ணம் வரவில்லை, அந்த எண்ணத்தை வரவிடாமல் சைத்தான் தடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த வசனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நமக்கு என்ன தெரியுது இஸ்லாத்தை பத்தி, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு செக் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மத்தவங்களுக்கு சொல்றியா, நீ ஃபாலோ பண்ணாத மத்தவங்களுக்கு சொல்றாரு, பொய் சொல்லாதே அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய் சொல்லாதே அப்படின்னு நீ சொல்லும் பொழுது நீ பொய் சொல்லாம இருக்கணும். அப்ப நீ வந்து திருடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நாம திருடக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருக்கணும். அப்ப சிறுக்கு இணை வைக்காமல் இருக்கணும் சொல்லும் பொழுது நாம் அதை செய்யாதவர்களாக இருக்கணும். அப்ப இந்த பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களிடத்துல வந்தாலும் நீங்கள் எத்தி வையுங்கள் இப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல என்ன சொல்றாங்க, ஒரு செய்தி வந்தா அதை நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தா சொல்லது, நீங்க ஃபாலோ பண்ணாதான் சொல்லணும் மத்தவங்களுக்கு. அப்ப ஒரு செய்தி நமக்கு தெரியும், அதை ஃபாலோ பண்ணணும், மத்தவங்களுக்கு சொல்லணும். இப்ப புரித இஸ்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அதிகமான மக்களிடத்தில் பரவி இருக்கிறது சான்று. ஆனால் இதையெல்லாம் செய்தால் நமக்கு என்ன செய்யும், ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். வாயுது நானிலம் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய சில அத்தாட்சிகளை நாம் இங்கே பார்த்தோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கமே
மறுமையில் வெற்றி பெற்று அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உயர்தரமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சீக்கிரம் அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதற்கான வழி தெரியாமல் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலில் தொழுகையை 5 நேரம் நாம் கையில் எடுத்தாலே அது என்ன நடக்கும்? தொழுகை வெட்கக்கேடான காரியங்களில் இருந்தும் தீமையான காரியங்களில் இருந்தும் நம்மை தடுக்கிறது. ஒரு மனிதன் காலையில சுபு தொழுகிறோம், தொழுகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மனதிற்கு வருவதில்லை, மண்டைக்கு வராது. தொழுது வேலைக்கு கிளம்பும் பொழுது லொகர் போகக்கூடிய நேரத்துல என்ன செய்யும்? ஏதாவது ஒரு சைத்தான் உள்ள போட போறான். அந்த ஒரு மாதிரி மனசு இருக்குதுன்னு சொன்னா லொகர் நேரம் லொகர் தொழுதுட்டீங்கன்னு சொன்னா அதுல பாதி என்ன செய்யும்? அதுல பாதி விடுபட்டுடலாம். அடுத்து மறுபடியும் கொஞ்சமா சார்ஜ் இருக்கணும். அடுத்து மறுபடியும் அசர் வரும் பொழுது அந்த எண்ணம் ஆகப்பட்டது சைத்தானுடைய வேலை. அதுதான் நமக்கு பல வேலை இருக்குது. குடும்பத்தை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், நம்ம மாநிலத்தில் இருக்கணும், கரெக்டாக நடந்துக்கணும், கணக்கு வழக்கில் இருக்கணும், இப்படி நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஆனா சைத்தானுடைய வேலை என்னது? நம்மை வழிகெடுப்பது. முதலில் கணவன் மனைவி பிரிப்பது. ஃபர்ஸ்ட் அங்க போயிடுவான். அடுத்து என்னென்ன படித்தரங்கள் இருக்கிறதோ அந்த படித்தரங்களிலே அவன் சென்று நம்மளுக்கு மூளையில புகுந்து கெடுத்து கொண்டே இருப்பான். நமக்கு தெரியும், நம்ம தொழுதுகிட்டு இருப்போம். அந்த தொழுகையை நிற்கும் பொழுது நல்ல ஒரு நினைப்பு வரும். ஆனா அவனுக்கு காசு தரணுமே, இவனுக்கு காசு தரணுமே, இந்த கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாம வந்துட்டோமே, இது செலவு பண்ணாம இருக்கிறோமே, எனக்கு வந்துருக்கா இல்லையா? அப்ப சைத்தானாகப்பட்டவன் அவனுக்கு ஒருவேளை நம்மளை வழிகெடுக்கணும். அப்ப நமக்கு என்ன வேலை? நம்ம இந்த 5 வேளை தொழுதுகிட்டு இடையில நோன்பு வைத்துக் கொண்டு குர்ஆனினுடைய இந்த ஒரு சில வசனங்களை தினமும் ஓதிக்கொண்டு அடுத்து இந்த சிற்கில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை மற்ற மக்கள் இருந்தால் அதை அவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று என்ன செய்யணும்? பல தடவை சொல்லலாம். நீ இப்போ ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும் வைங்க. ரோட்ல கிடைச்ச சட்டம் வேற. ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது, 10,000 எடுக்கிறீங்க. அதை இன்னொருத்தருக்கு சொன்னா 20,000 ரூபாய் கிடைக்கும் அங்க எழுதி இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? பொதுவா நம்ம கிடைச்ச சொல்ல மாட்டோம், மற்றவங்க மறைச்சிருவோம். அப்ப 10,000 ரூபாய் கிடைக்கும் பொழுது 20,000 ரூபாய் கிடைக்கும் இன்னொரு ஆளை சொல்லி கூட்டிட்டு வருவோம். இன்னொரு ஆள் சொன்னா 50,000 கிடைக்குது. இப்படி ஏறிக்கிட்டே போகுதுன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? வலுக்கட்டாயமா வேலைக்கு லீவை போட்டு நீ வா வா அப்படின்னு சொல்லி கூட்டு வருவோமா இல்லையா? அதே போல அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்தில் ஒரு பள்ளம் இருந்தால் என்ன செய்வோம்? போய்கிட்டு இருக்காரு, எல்லாம் கார்ல போய்கிட்டு இருக்கோம், பள்ளம் நமக்கு நல்லா தெரியுது, எல்லாம் ஏறி உட்கார்ந்து கிளம்பி போறாங்க. பள்ளத்துல உழக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? சரி, நல்லா சந்தோஷமா விளையாட்டு விட்டுருவோமா? விட முடியுமா? நமக்கு என்ன வருமா? வாப்பா அம்மா உட்கார்ந்து இருந்தா வருமா? நம்முடைய பிள்ளை, மனைவி, சகோதரி, நண்பர்கள், உறவினர்கள் யாரு உட்கார்ந்து இருந்தாலும் இல்ல, பொதுவான யாருனே தெரியாது ஒரு மனிதன் உட்கார்ந்து இருந்த காரை செலுத்தி கொண்டு போனாலும் நமக்கு அந்த எண்ணம் வராத சகோதரர்களே. ஆனால் நீங்க நினைத்து பாருங்கள், அந்த பள்ளத்தில் விழுந்து அடிபடுவதை விட மறுமையிலே நிரந்தர நரகத்தில் மாட்டிக்கொண்டார் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்று நினைத்து பார்த்து இந்த தீனை, இந்த அழகிய மாநிலத்தை மற்ற மக்களிடத்தில் எடுத்து கூறி நாம் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாயிலுதோன அனிலத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.